கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமையுடையதா. சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:5. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதா, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல விலைக்காக சோதரிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்துக்கும் என்னென்ன வார்த்தைகள் தேவையோ அதை தேவன் தாமே பலவத்திலிருந்து பகிர்ந்தளிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த வார்த்தை எங்களை ஆசீர்வதி தர வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் பண்ணி நடக்க எங்களுக்கு கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் தருகிறோம். சகல துதிகானமையும் இல்லாமல் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு இந்த பரம்பிதாவே, ஆமென். ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். இங்கே மேலும் என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. எனவே அதுக்கு முன்பதாக பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 1ஆம் வசனத்திலே, ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிருபையிலே பலப்படு. கிருபை, ஆமென், நமக்கு தேவன் இலவசமாக தருகிற ஈவுகள். ஆமாம், கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே ஞானஸ்நானம் பெற்றோம். கிருபையினாலே பரிசுத்த ஆவி பெற்றோம். கிருபையினாலே சபையில் சேர்க்கப்பட்டோம். கிருபையினாலே ஆமென் நல்ல உபதேசங்கள் நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் கிருபை. ஆமென், இதெல்லாம் கிருபை. இதெல்லாம் கிருபை தான். கிருபை இல்லாமல் தேவனுடைய சபையில் போக முடியாது. போனாலும் நிலைநிற்க முடியாது. அப்படி தேவனுடைய கிருபையினால தான் எல்லாமே நடக்கிறது. நான் ஓடுகிறது தேவனுடைய கிருபையினால் ஓடுகிறேன் அப்படின்னு ஆமென் பவுல் சொல்கிறார். கிருபை இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. கிருபை இல்லாமல் இருந்தாச்சுன்னா ஒன்றும் வெறும் காகிதம். ஆமென். ஆமென். ஒரு வெறும் காகிதத்துக்கும் ஒரு ரூபா நோட்டுக்கும் வித்தியாசம் இருக்கலாம். அதே மாதிரி தான் கிருபை இல்லைன்னா வெறும் ஆமென் காகிதம். கிருபை இருந்தால் ஆமென் மதிப்புக்குரிய ஆமென் ஒரு ரூபா நோட்டு மாதிரி ஆமென் ஒரு மதிப்பு மாறுகிறது. தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய மதிப்பு மாறுகிறது. கிருபை இல்லாமல் இருந்தாச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த கிருபையிலே பலப்படு, பலன் அடைய வேண்டும். கிருபையிலே பலன் அடைய வேண்டும். தேவனுடைய கிருபையை நாம் விருதாவாக்கி விடக்கூடாது. ஆமென். ஆமென். நான் நிற்கிறது தேவ கிருபையினாலே நிற்கிறேன், நான் என்னுடைய கிருபையை வீணாக்கவில்லை என்று நம்முடைய பவுல் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். தேவன் ஆமென் நமக்கு பலன் தருகிற தேவன், நம்மை ஆமென் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டையிலே அடித்து எழும்புவார். பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவர் தேவன். அவரிடத்திலே நம்ம காத்திருந்து தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் பலன் தந்தால் தான் நம்ம நடக்க முடியும். பலன் தரலைன்னா அவ்வளோதான், நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய பலன் இல்லாமல் இருந்தால் நம்ம எதையுமே செய்ய முடியாது. எனவே தேவனுடைய கிருபை ஆமென் கிருபையில் பலப்படணும். கிருபை முக்கியம், கிருபையில் பலப்படுவதும் முக்கியம். ஆமாம், பழைய கிருபையை வச்சுட்டு இன்றைக்கி ஓட்ட முடியாது. ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதாக இருக்கிறது. காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. எனவே காலைதோறும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு ஓடணும். சங்கீதம் 68:35 இப்படி சொல்லுகிறது, தேவனே உம்முடைய பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறார். பயங்கரமான தேவன், பயங்கர வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமைக்கு நிகரே கிடையாது. அதே வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அதுதான் அவர் நம்மை தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார், தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார், தம்முடைய பிள்ளைகளாக மாற்றினார். ஆமேன். அவர் எவ்வளவு நல்ல தேவன். ஆமீன். அவர் எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே அவர் பயங்கரமானவராக இருக்கிறார். ஆமீன். அவர் எரேமியா சொல்லுவார், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். எவ்வளவு எவ்வளவு இந்த உலகத்திலே நம்ம வாழ முடியாமல் நமக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சிகள், எவ்வளவு ஏளனங்கள், எவ்வளவு பேச்சுக்கள், எவ்வளவு வார்த்தைகள் வந்தாலும் எவ்வளவு எதிரான போராட்டங்கள் வந்தாலும்,
எல்லா போராட்டங்களும் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்மோடு இருக்கிறார். எனவே நம்ம கிருபையில் பலப்படுவது முக்கியமாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. தேவ பலனை பெற்றுக்கொண்டு தான் நான் தேவனோடு ஓட முடியும். தேவனுடைய ஓட்டத்தை நம்ம ஓடுவதற்கு தேவ பலத்தினால தான் ஓட முடியும். நம்முடைய பலத்தினால் ஒரு நாளும் ஓட முடியாது. நம்ம பலத்தை நம்ம நம்பினோம்னா நம்ம தோற்று போவோம். தேவ பலத்தில் ஓடினா தான் ஓட முடியும். எனவே தேவன் நம்மோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும். அதை அவர் தான் நடத்துகிறார். நமக்கு எதிராக நம்முடைய பலசாலிகள் எழும்பின போதும் தேவனை அவர்களுடைய கையிலிருந்து நம்மை தப்பி வைத்தது எவ்வளோ அதிசயமாக இருக்கிறது. நம்ம அந்த நாட்களை நினைத்து பார்க்கும்போது நமக்கு விரோதமாக எழும்பினவுடைய கையில் தேவன் ஒப்பு கொடுத்துருந்தாச்சுன்னா இன்றைக்கி நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். இன்றைக்கி எல்லா நன்மைகளோடு, எல்லா ஆசீர்வாதங்களோடு, எல்லா நிறைவான நன்மைகளோடு தேவன் நம்மை நடத்துவது தேவன் நமக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்மோடு இருந்தபடியினால தான், தேவன் நம்மை பலப்படுத்தினபடியினால தான் நம்ம சோர்ந்து போகாமல் இன்றைக்கும் தேவனுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எத்தனை சோர்வுகள் வரக்கூடிய சூழ்நிலைகள், எத்தனையோ எதிரான போராட்டங்கள், எத்தனையோ சாத்தானுடைய சூழ்ச்சிகள், எத்தனையோ பயங்கரமான காரியங்கள் இந்த உலகத்தில் நமக்கு நடந்த போதும், எத்தனையோ வியாதிகள், பலவீனங்கள், இதையெல்லாம் தாண்டி தேவனுடைய பிள்ளைகளாக நிற்பதற்கு தேவன் நமக்கு பலன் தந்திருக்கிறார். தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். பலன் இல்லை, எனக்கு பலன் இல்லைன்னா தேவனத்தில் வரணும். தேவனத்தில் வந்தாச்சா பலன் கிடைக்கும். தேவன் பலப்படுத்தாமல் இருந்தாச்சுன்னா நம்மளாட்டு பலப்பட முடியாது. தேவன் தருகிற பலத்தை வச்சு தேவன் ஒரு அப்பவும் தண்ணீர் கொடுத்தபடினாலே எலியா 40 நாள் இரவும் பகலும் ஒரே ஓட்டமாக ஓடி தேவ பர்வதம் வரைக்கும் வந்துட்டார். அப்படி நம்ம ஓடுவதற்கு, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுவதற்கு தேவ பலன் அதிகமாக அவசியமாக இருக்கிற பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கையிடணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். என்னால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. எல்லாம் செய்ய முடியும்னா அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றுமே இல்லையே. எனவே தேவன் நம்மை பலப்படுத்துகிறோம். அந்த பலனில் நம்ம ஒவ்வொரு நாளும் கிருபையில் பலப்படணும். எனவே இங்கே சொல்லப்படுது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்குறார். பலன் இல்லாதவனுக்கு பலன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம். நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும்போது சோர்ந்து போகிற இருதயத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? முறிந்து போன ஆவியினால் என்ன செய்ய முடியும்? அப்போ ஒருவன் விழுந்து போகிற நிலைமையில மாறிக்கொண்டு இருக்கிறான். எனவே இதை மாற்றுவதற்கு தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அழுகிறார். தேவனுக்கே ஸ்தோத்திரம். அதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்போது முதல்ல கிருபையில் பலப்படணும். கிருபையை பலப்படணும். நம்ம பலன் உள்ளவங்களாக இருக்கணும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கணும். நம்முடைய தேவன் நம்மை பலன் உள்ளவர்களாக மாற்றுவதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. எனவே நம்ம பலப்படணும், ஒவ்வொரு நாளும் பலப்படணும். எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர்! அவரிடத்திலிருந்து நம்ம சாதாரண பலனே இல்லை, வல்லமை பலனை பெற்றுக்கொள்ளணும். வல்லமையான பலன் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளணும். உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம ஓட முடியும். பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு தான் ஓட முடியும். இங்கே எபேசியர் 1:19 சொல்கிறார், பவுல் சொல்கிறார், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம இன்னைக்கு அநேக காரியங்களில் ஜெயமெடுக்க முடியாமல் இருக்கிறோம். ஜெயமெடுக்க முடியாமல் துறைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், இது எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு இருக்கிறார். இயேசுவுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். கிறிஸ்துவ தான் பலன் தருகிறவர். அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். துறைத்தனங்களை, வல்லமைகளை, அதிகாரங்களை எல்லாவற்றையும் ஜெயித்தவர். துறைத்தன ஆவிகளை அவர் நொறுக்கி போடுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற துறைத்தன ஆவிகளை அவர் நொறுக்கி போடுவார். அவருடைய காரியம் பயங்கரமாக இருக்கும். அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவன். அவருடைய கரத்தில் உழுவது பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு எதிராக யாராவது எழும்பி நிற்கிறாங்களா? யாராவது உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களா? தேவனிடத்தில் கொண்டு வாங்க. அந்த காரியங்களை தேவனத்தில் கொண்டு வாங்க. தேவனத்தில் கொண்டு வரும்போது தேவனே செய்வார். நீங்கள் போராடி ஜெயிக்கலான்னு நினைக்காதீங்க. எல்லாம் தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறோம். நமக்காக யுத்தம் செய்கிறோம். நமக்கு விரோதமாக எழும்புகிறோம் நம்முடைய பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே
இங்கே ஒரு வல்லமை சொல்லப்படுது. கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை. மரித்தோரிலிருந்து எழுப்பக்கூடிய வல்லமை, மரித்து போயிருக்க நிலைமையில் இருக்கிறவங்கள எழுப்பக்கூடிய வல்லமை. நம்ம இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம். ஆத்மாவிலே சாத்தான் ஒரு கட்டை வைத்து நம்மை எழும்ப விடாமல், நம்முடைய ஆவிக்கிற ஜீவியத்தில் எழும்ப விடாமல் தடை செய்து கொண்டு இருக்கலாம். எழும்பி பிரகாசிக்க முடியாமல் சாத்தான் ஒரு கட்டுக்குள்ளே நம்ம வைத்திருக்கலாம். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் இந்த செய்தியின் மூலமாக ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். அது என்னன்னா, கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமை, அவரிடத்தில் காண்பித்த வல்லமை. ஒரு மரித்தவங்க யாராவது எழுந்திருக்க முடியுமா? மரித்தவங்க எழுந்திருக்காங்களா? இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார். எழுப்பப்பட்டிருக்காங்க. இயேசு கூட மரித்தோரிலிருந்து லாசரு உயிரோடு எழுப்பினார். அந்த சிறுபெண்ணை எழுப்பினார். அப்படி எழுப்பினார் இயேசு. அவர் எழுப்பினார் அவருடைய வல்லமையினாலே. தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அவரை அபிஷேகித்திருந்தபடினாலே மரித்தோரை உயிர்த்தெழத்தக்கதான வல்லமை அவருக்குள்ளே இருந்தார். இயேசு தாமே உயிர்த்தெழுந்தார். தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பெரிய வல்லமை இயேசுக்குள்ளே இருக்கிறது. பெரிய வல்லமை பிதாவுக்குள்ளே இருக்கிறது. பிதாவானவர் இயேசுக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறார். அந்த நம்ம விசுவாசிக்கிறவர்களுக்கும் அந்த வல்லமையை தருகிறார். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய மகா வல்லமையை நமக்கு தருகிறார். அந்த மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நம்ம இதை அறிந்து கொள்ளணும். எவ்வளவு வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை தர வேண்டும் என்று தேவன் பிதாவிடத்திலே பவுல் நமக்காக வேண்டிக் கொள்கிறார். அங்கே எபேசு சபைக்காக வேண்டிக் கொள்கிறார். இப்போது நாம் இந்த ஜெபத்தை செய்து எங்களுக்கு அந்த பிரகாசமான மனக்கண்கள் தரணும். நம்ம தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்று தெரிந்திருந்தாச்சுன்னா சாத்தானை மிதித்து நம்ம ஜெயம் எடுக்க முடியும். தேவனுடைய வல்லமை இன்னதென்று அறிந்தாதான் சாத்தான் மேலே ஜெயம் எடுக்க முடியும். இங்கே போராடுகிற போராட்டங்கள் மேலே ஜெயம் எடுக்க முடியும். போராட்டத்தை பார்க்கக்கூடாது. போராட்டத்தை விட பெரியவராகி இயேசுவை பார்க்கணும். இந்த போராட்டத்தை விட எனக்கு பலன் தருகிற தேவன் பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, எபேசியர் 1:20. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அவருக்கு எல்லாவற்றையும் இயேசுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். இயேசுக்கு தான் சகல வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கிருபையில் நம்ம நல்லா பலப்படணும். எல்லா வல்லமையிலும் பலப்படணும் அப்படி என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆமீன். இது கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று எல்லா வசனங்கள்லையும் பவுல் எழுதுவதை நம்ம பார்க்க முடியும். கொலோசர் 1:11 இப்படி சொல்லுகிறது, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். எல்லா வல்லமையிலையும் நீங்கள் பலப்படணும், அப்படி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்லி பவுல் அங்கே வேண்டுதல் செய்கிறார். 2 தீமோத்தேயு 2:1 அதலால் என் குமாரனை நீ கிறிஸ்து இயேசுள்ள கிருபையில் பலப்படு. முதல்ல கிருபையில் பலப்படு என்று சொன்னார். அடுத்து நீயும் 3வது வசனத்தில் நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. ஆமாம், நமக்கு நன்மை தான் இருக்குது, தீங்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஊழியம் செய்யும்போது அநேக இடங்களிலே நமக்கு தீங்கு வரலாம். தீங்கு அனுபவி. போராட்டம்தான் வாழ்க்கை. நம்ம போராடி தான் வெற்றி பண்ணணும். இந்த வாழ்க்கையில் தீங்கு அனுபவிக்கணும். தேவனுக்குன்னு தீங்கு அனுபவிக்கணும். அதனால பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும். இந்த இடத்துல இங்கே நம்ம அநேக பாடுகளை பட்டால் பரலோகத்தில் நமக்கு பலன் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆமேன்.
நல்ல போர் சேவனா, போர் நம்ம போர் வீரர்கள், இயேசுவோட போர் வீரர்கள். நம்ம போராடணும், எதிர்த்து போராடுகிறவர்களாக இருக்கணும். சாத்தானுக்கு எதிர்த்து, இந்த சூழ்நிலைகளுக்கு எதிர்த்து நம்ம போராடி ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கணும். போராடுறதுன்னு சொல்லி வச்சுன்னா அவங்களோட நேருக்கு நேரம் போய் மோதுகிறது இல்லை. ஜெபத்தில் நம்ம போராடணும். அப்படி தான் அவர் போராடினார். யாக்கோபு முழுதும் போராடி பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். எனவே அதே போல் போராடுகளாக இருக்கணும், ஜெபத்தில் போராடணும். நம்ம ஜெபத்தில் போராடுவது மிக அவசியமாக இருக்கிறது. அப்படி தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்புக்கு எடுத்த அலுவலர்கள் சிக்கிக்கொள்ள மாட்டான். அவன் தேவனுக்குன்னு நம்ம ஒப்பு கொடுத்தாச்சுன்னா தேவனுடைய பாதையில் தான் நடக்கணும். இந்த உலகத்தில் உள்ள நாட்டங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. 5ஆம் வசனத்தில் வராரு, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினான். ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு மல்யுத்தத்துக்கு அவர் சொல்றார். யுத்தம், போராட்டம், மல்யுத்தம், ரெஸ்லிங். மல்யுத்தத்துக்கு அடையாளமாக சொல்றார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த உலகத்திலே நாம் ஆவிக்குரியவர்களாக ஜீவிப்பதற்கு செய்கிற வாழ்க்கை ஒரு போராட்டத்துக்கு அடையாளமாக இருக்கும், ஒரு யுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நீயும் இயேசு கிறிஸ்து நல் போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு நீ யுத்தம் பண்ணு. இந்த உலகத்தில் மல்யுத்தம் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறவளாக இருக்கணும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. உலகத்தில் உண்டு பாரமண்டத்தும் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களும் வானமண்டலத்தும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. எனவே இந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும். போராட்டத்தில் ஜெயிக்கிறது ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கணும். அடுத்து போராட்டத்தை ஜெயிப்பதற்கு வேதத்தை நல்ல முறை படித்து வேதத்தை இருதயத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம போராட்டத்தில் ஜெயிக்க முடியும். போராடி ஜெயம் பெறு, வெற்றி பெறணும். வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கிறார். ஏன்னா இந்த போராட்டத்தில் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கணும், ஜெயம் பெறணும். ஒரு மல்யுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்ம யுத்தம் பண்ணாமல் ஜெயிக்க முடியாது, போராடாமல் ஜெயிக்க முடியாது. போராட்டம் இருந்தால் ஜெயமும் உண்டு. அப்படி ஜெயிக்கிறவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார், அழகாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 24ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 9:24. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இங்கே மல்யுத்தத்துக்கு அடையாளமாக அங்கே சொன்னார். யுத்தம் பண்ணி யார் அதிக பலன் காட்டுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் கிருபையில் பலப்படணும்னு சொன்னார். கிறிஸ்துவுக்குள்ளே பலன் அடையணும், கிருபையிலே பலன் அடையணும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படணும். அப்போ தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். தீங்கு நாளில் அவனை எதிர்த்து நிற்பதற்கு நம்ம திராணி உள்ளவளாகி ஆவதற்கு சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளணும், பலப்படணும், ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் ஜெயம் எடுக்க முடியும். இங்கே சொல்கிறாரு, நீ மல்யுத்தம் பண்ணணும் அப்படின்னு அங்கே சொல்கிறார். சொன்ன தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது நீ நல்ல போர் சேவனாக இரு, மல்யுத்தம் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கணும். பந்தய சாலையில் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி செய் அப்படின்னு சொல்கிறார். சட்டம்னா நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு இப்படி நடந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும். நம்ம விசுவாசிக்கணும், முதல்ல விசுவாசிக்கணும், 2வது மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், 3வது நம்ம ஞானஸ்நானம் பெறணும், அடுத்து பரிசுத்தாவி காத்திருந்து பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியில் பலப்படணும். அடுத்து ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழணும், மற்றவங்க வாழ்கிற மாதிரி நம்ம வாழ முடியாது. அப்படி வாழாமல் பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தமாக ஜீவித்து இன்னும் இதில் தேர்னவளாகணும், அவங்க கிருபையில் வல்லமையில பலப்படணும். அடுத்து நம்ம அதிகமாக பரிசுத்த ஆவின் நிறைவே பெறணும், கண்டு வாழணும், தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லணும். அது சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ. தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பது கடமையாக இருக்கிறது. எனவே அதை நம்ம செய்யணும். அப்போ இப்படி செஞ்சால் மல்யுத்தத்தை பண்ணி சட்டத்தின்படி செஞ்சாதான் முடிசூட்டப்படுவோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் நம்முடைய சித்தத்தின்படி செஞ்சாச்சுன்னா முடிசூட்டப்படாது. எனவே நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த யுத்தத்தை தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். தேவன் தாமே நம்ம நியமித்திருக்கிறபடினாலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படியே நம்ம ஓடுகிறவர்களாக இருக்கணும். இங்கே பந்தசாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும்
ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. இங்கே ஓட்ட பந்தயத்துக்கு அடையாளமாட்டு சொல்கிறார். இங்கே ஓட்ட பந்தயத்துக்கு அடையாளமாக சொல்கிறாரு. அங்கே மல்யுத்தத்துக்கு அடையாளமாக சொன்னார். இங்கே ஓட்டப்பந்தயத்துக்கு அடையாளமாக சொல்கிறார். ஆமாம். இங்கே எப்படி நம்ம ஓடணும்னு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. எபிரேயர் 12:1. 11ஆம் அதிகாரத்தில் பூராவும் நம்ம விசுவாசிகளை பற்றி சொல்லிட்டு இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். இங்கே சொல்லப்படுகிற நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் இருக்கிறது. அவர் நமக்கென்று நியமித்த ஓட்டம். தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். பொறுமை வேணும். நம்ம பொறுமையோடு நம்ம வேகமாக ஓடி எங்கே விழுந்து நம்ம காயப்பட்டோம்னா ஓட்டத்தை முடிக்க முடியாது. எனவே இங்கே ஓடுறவங்க நிற்கணும். நிற்கிறேன்னு சொல்லுறவன் விழாமல் இருக்கணும். அப்போ விழுந்தாச்சுன்னா அங்கே விழுந்து இடந்தாச்சுன்னா அடுத்த முன்னே சென்று பந்தய பொருளை பெற்றுக்கொள்வான் அல்லவா? எனவே நம்ம எங்கேயும் நிற்கக்கூடாது. பொறுமையோடு ஓடணும். பொறுமையோடு நிற்போன்னு சொல்லலை, பொறுமையோடு நடப்போன்னு சொல்லலை, பொறுமையோடு ஓடக்கடவும். ஓடுறது பொறுமையாக ஓடணும், நிதானமாக ஓடணும். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அப்படி ஓடணும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தசாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றின் மேலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இங்கே இச்சை அடக்கம் உள்ளவர்களாக ஓடணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். ஆமேன். அப்படி நிச்சயம் உள்ளவங்களாக ஓடணும். இப்படியெல்லாம் சொல்கிறார். அப்போ முதல்ல நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடணும். இங்கே இது பந்தய சாலை ஓடுறாங்க. ஓடிக்கொண்டே இருக்கும்போது கவனம் சிதறி ஆயிடுச்சுன்னா நம்ம ஓட முடியாது. நம்ம உலக பக்கம் திருப்பி பார்த்தோம், அடுத்தவங்க எப்படி ஓடுறாங்கன்னு பார்த்தோம்னா ஓட முடியாது. நமக்கு முன் சென்ற இயேசுவை நோக்கி நம்ம ஓடுவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு வழியை அவர் காட்டி சென்றிருக்கிறார். அவர் சென்ற பாதையில் தான் நம்ம போகணும். அவர் நம்ம நியமிக்கிறதுக்கு ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணும். பாரமில்லாமல் ஓடுங்க. பாரத்தையும் தள்ளிவிட்டு ஓடுங்க. இந்த உலக பாரங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடாது. அப்படின்னா நம்ம ஓட முடியாது. பாரத்தை கையில் தூக்கிட்டு எவனாவது ஓடுவானா? ஓட முடியாது. எல்லா பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஓடணும். மற்ற உள்ள கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், இது போன்ற பாவங்கள், எல்லா பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு நம்ம ஓடணும். நம்ம பாரம் இல்லாமல் ஓடுங்க அப்படின்னு சொல்கிறார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். ஆமேன். தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து ஓடணும். இச்சை அடக்கமாயிருங்க. உலக கவலை வரக்கூடாது. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். அது நம்ம சரீரம்தான் நமக்கு எதிராக இருக்கணும். மாம்ச சிந்தைகள், மாம்ச போராட்டங்கள், இச்சைகள் இதெல்லாம் நம்ம போராடி கொண்டு இருக்கிறது. எனவே ஓடுறவங்க இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கணும். பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஓடியாச்சுன்னா கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஓடுறது நம்ம சுலபந்தான். அநேகர் ஜெயிச்சிருக்காங்க. அநேகர் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அநேகர் ஜெயத்தோடு ஓடி இருக்காங்க. அவங்க பொறுமையோடு ஓடி இருக்காங்க. இந்த உலகத்தை விட்டு ஓடி இருக்கிறாங்க. அநேகர் பாரமான யாவற்றையும் விட்டு ஓடி இருக்கிறாங்க. தங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய பட்டியலெலாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை கொடுத்துருக்குது. அதனால் நீங்களும் ஓடலாம், நீங்களும் ஜெயிக்கலாம். ஜெயிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை இச்சை அடக்கமுள்ளவர்களாக ஓடணும். நாமே அதாவது நம்ம செல்ஃப் டிசிப்ளின், நம்மளே நம்ம சுய ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்.
ஆமாம், மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனவே மற்றவங்களை பார்த்து ஓடக்கூடாது. மற்றவங்க ஏதாவது தருவாங்களா, எதுக்கு ஏதாவது கிடைக்குமா, அப்படியெல்லாம் ஓடக்கூடாது. உலக ஆசையிலே, பண ஆசையிலே, இச்சைகள்லையே அந்த மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இதெல்லாவற்றையும் விட்டு நம்ம ஓடுகளாக இருக்கணும். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஆமாம் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி ஓடுங்க. ஓடும்போது நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். தேவன் நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தர வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம ஒரு போராட்டமான வாழ்க்கையை நம்ம ஜெயத்தோடு முடிக்க முடியும் என்பதற்கான ஆதாரங்களை தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். எனவே அதே போல் நம்ம தொடர்ந்து ஓடுவோம். ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்தும வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்தும வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்தும வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்தும வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஜெபிப்போம். அன்பின் கிருபை இறக்கம் நிறைந்தங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய பாதத்தில் உடைய வேதத்தை தியானிக்க தந்த கிருபைக்காமை சோத்திரம். ஓட்ட பந்தயத்தை நாங்கள் அல்லேலூயா சோத்திரம். நிச்சயத்தோடு ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையிலே பலப்பட, கிருபையிலே பலப்பட, நீதாமே உடைய கிருபையின் அதீதமாக தர வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்தியத்தையும், பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிற தெய்வமே, நீங்கள் தான் ஒவ்வொருவருக்கும் பலனையும் சுகத்தை கொடுத்து ஓட நம்ம செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். ஆமாம், இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய ஆசீர்வாதத்தை தேவன் தாமே பொழிந்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் கரம் கூட இருக்கணுமா ஜெபிக்கிறோம். தீமைகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம். ஆமீன். பலவிதமான போராட்டங்களோடு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆமீன் நீங்கள் தாமே நிச்சயமான பதிலை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராட உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இயேசுவே வியாதியோடு இருக்கிற தேவன் தாமே குணமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய குணமாக்கும் எல்லாமே அதில் வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். சாத்தான் கட்டில் இருக்கிறவளை தேவன் தாமே விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் அவன் ஜெயம் எடுத்த தெய்வமே மெய் சோத்தரிக்கிறோம். சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயமாக முடித்தவரே மெய் சோத்தரிக்கிறோம். மெய் போல நாங்களும் இந்த உலகத்திலே வெற்றி உள்ளாளாக ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் தாமே விதவைகளையும் திக்கெட்ட பிள்ளைங்களை ஆதரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அனாதை இல்லங்களிலும் திக்கற்றோடு இல்லங்களும் இருக்கிற பிள்ளைகளை தேவன் தாமே பாதுகாத்து கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். அவளுடைய தேவைகளை தேவன் தாமே சந்தித்து கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இது எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளையும் தேவன் தாமே சந்தித்து கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கடன் பாரத்திலே அமிழ்ந்திருக்கிறவர்களை விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். தற்கனை எண்ணங்களிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா அம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல தருணங்களுக்கு அம்மை சோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், உங்களுடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதிக்க நம்ம மேல் நமக்கே சேர்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு இந்த பரமபிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.